மழையையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று முழக்கமிட்ட என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட பெருமையாக இருக்கிறது. காரணம், எந்த மழை வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றியே தீருவோம் என்ற உறுதியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் மைய நோக்கம். இந்த திமுக 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்துவிடும். அதில் குறிப்பாக இளைஞர்கள், வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். இதை மாற்ற வேண்டும். இந்த இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றேன். இங்கே நான் வாக்குகள் கேட்க நான் வரவில்லை. 100 நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுங்கள், தட்டி கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் உரிமைகள் கிடைக்கும் என்ற நோக்கம். ஒரு உதாரணம், இன்று காலை நான் வீராணம் ஏரிக்கு நான் சென்றேன். வீராணம் ஏரி என்றால் உலக புகழ்பெற்ற ஏரி, சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி, 1100 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஏரி. அது தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஏரி. 1.5 TMC தண்ணி கொள்ளளவு கொண்ட ஏரி. எப்போ? 1100 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1 TMC, அவ்வளவுதான். 47 அடி இருந்தது ஏரி, இன்னைக்கு 20 அடி தான் இருக்கு. தூர்ந்து போய்விட்டது இந்த ஏரி. இந்த ஏரி இந்த சுத்து வட்டாரம் பகுதியில பாசனம் செய்து கொண்டிருக்கிறது. நேரடியாக 50,000 ஏக்கர், மறைமுகமாக 40,000 ஏக்கர், 90,000 ஏக்கர் பாசனம். பாசனம் மட்டுமல்ல, நிலத்தடி நீர் இதனால் உயர்ந்து இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வீராணம் ஏரியிலிருந்து, காவேரியிலிருந்து தண்ணி வருகிறது. இப்போ இந்த ஏரியை தூர்வாரணும். 2வது கோரிக்கை, நெய்வேலியில் இருக்கின்ற NLC நிறுவனம், அந்த NLC நிறுவனம் மைன் 1, மைன் 1A, மைன் 2, மைன் 3, அதாவது 3வது சுரங்கம், நிலக்கரி சுரங்கத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 1வது 1A, 2வது அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் 60,000 ஏக்கர் நிலத்தை அழித்து நிலக்கரியை எடுத்து அதில் எரித்து நமக்கு மின்சாரம் 60 ஆண்டு காலமாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது NLC உடைய பயன் தேவையில்லை. காரணம், மின்சாரம் எத்தனையோ வகையில் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு மின் தேவைகள் 18,000 மெகாவாட். ஆனால் தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். தேவைகளை விட உற்பத்தி 2 மடங்கு அதிகம். டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு இருக்கு. அதனால NLC நிறுவனம் தேவையில்லை. அன்னைக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் NLC என்ன பண்றான்னா, புவனகிரி பக்கத்துல 26 கிராமத்தை கையகப்படுத்தினா அந்த கிராமத்தை அப்படியே அழிச்சிடணும். கிராம மக்கள்லாம் அப்படியே அப்புறப்படுத்தணும். அந்த கிராமத்தை 26 கிராமம் 12,500 ஏக்கரை அப்படியே கையகப்படுத்தி அவன் அதை லேண்ட் பேங்க் ஆக வச்சிருக்கிறான், வைக்க திட்டமிட்டு இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கிற நீங்க, காட்டுமன்னார்குடியில் இருக்கிற நீங்க, இல்ல பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கிற நீங்க எல்லாம், சேத்தியாத்தோ பக்கத்துல எல்லாம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எங்க NLC அங்கதான பிரச்சனை, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அங்கதான பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. காரணம், NLC கார இதோட நிறுத்த போறது கிடையாது. பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம், வீராணம் நிலக்கரி திட்டம், சேத்தியாத்தோப்பு நிலக்கரி திட்டம் என்று 3 நிலக்கரி திட்டத்தை அவன் தயார் நிலையில் வச்சிருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் இங்க இந்த 3வது நிலக்கரி திட்டம் NLC கார நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்க பகுதிக்கு தான் வரப்போறான். அதுல மோசடி என்னன்னா, வீராணம் நிலக்கரி திட்டம்னு ஒன்னு அறிவிச்சிருக்கிறான் NLC கார. அது என்ன தெரியுமா? வீராண ஏரியை சுத்தி நிலத்தை எடுத்து அதுல இருக்கிற நிலக்கரியை எடுத்து அதை எரிச்சு நமக்கு கரண்ட் கொடுக்க போறானா. எவ்வளவு அயோக்கியத்தனம் அது, எவ்வளவு மோசடி இது. அதனால்தான் இன்னைக்கு காலையில வீராணத்துக்கு போய் அங்க மக்கள்கிட்ட சொன்னேன், நீங்க நினைக்காதீங்க அங்கதானே எடுக்கிறான், நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. நிச்சயமா அடுத்தது இங்க வருவான்.
இப்ப வரமாட்டான், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல வருவான். இப்படி இந்த நிலக்கரி திட்டத்தை அதுக்காக அது ஏன் நான் சொன்னா, இது உங்களுடைய உரிமை, நீங்க தட்டி கேட்கணும். இங்க இருக்கிற விவசாயிகள், இங்க இருக்கிற இளைஞர்கள் நீங்க தட்டி கேட்டா அங்க வராது, பிரச்சனை வராது. அங்க பிரச்சனை வராது. அதுதான் உங்களுடைய உரிமைகளா நான் பார்க்கிறேன் நான்.